இந்த அளவுக்கு நல்லவர்கள் அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட அந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மளால நல்லவரா இருந்ததுனாலதான் இப்படி இருந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு இருக்கோம். நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லட்டா, அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரம் அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். ஒரு சாமானிய சமூகத்திலிருந்து குடிசை வீட்டில இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு ஐயப்பன் தலைவர் அவர்கள் அந்த அபுபக்கர் சொன்னாங்க, அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும், பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்ப இருந்து சொல்லுகிறேன், ஐயோனுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவை இடம் கேட்கவே இல்லை, அவர் கேட்கவே இல்லை. அந்த அபுபக்கர் வந்து அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள் அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்ம ஆண்டாண்டு 60 வருஷமா அந்த மாதிரி கட்சிக்கிட்ட நம்மளா நல்லவர்களா இருந்ததுனாலதான் இப்படி இருந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லனா, அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரம் அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஸ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருக்கு. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியருக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவனா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னால வர முடியும். ஒவ்வொரு சேர்ந்த அறிவுதான் எல்லாத்தையும் காரணம் ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னராட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரத்துக்கு உருவாக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய கல்வி சேர்மன் சொல்றேன், அரசியலில் இவர்களை உருவாக்குங்கள். எனக்கு இது வேணும்னு கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்களே உருவாக்க முடியுங்கிற சட்டசபைக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நம்மளால சட்டம் இயற்ற முடியல, ஒரு பிரச்சனைனா போராடுற ரோட்ல, ஆனா அதிகாரம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தர் இருக்க கூடாது, 10 பேர் இருக்கணும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தில் வரணும், உருவாக்கப்படணும். அந்த திறமையோட உருவாக்கப்படணும்.